ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சார்ட் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். அந்த வீடியோவில் உங்களோட ஓன் ஆடியோவை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையல் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபைல் வந்து நான் எடுத்துக்கிறேன், என்கிட்ட இருக்க ஃபைலு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலுக்காக நான் எடிட் பண்ணுற வீடியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் வந்து இதில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்னோடய ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. ப்ளே பண்ணால் தெரியும். ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன். சரியா? இந்த மாதிரி வீடியோ நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, சுத்தமாக ஆடியோவே இல்லை பிளாங்கான வீடியோ நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ எதுவுமே பிளாங்காக இருக்குது, எந்த ஒரு சவுண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆடியோ வந்து கொடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோவில் ஆடியோ ஆல்ரெடி இருக்குது, அந்த இடத்துல இன்னொரு புது ஆடியோ கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை கட் பண்ணணும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. வால்யூமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சவுண்டு 100ல் இருக்கும். 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் சவுண்டே வராது. பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்டே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சவுண்டை கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சவுண்டை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மியூசிக் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இருக்கும், லாஸ்ட்டில் ரெக்கார்டுன்னு 3வது ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரெக்கார்டு. இந்த இடத்துல ரெக்கார்டை கொடுத்துட்டு உங்கள் ஓன் வாய்ஸை பேசுனீங்க அப்படின்னா இந்த ஆடியோ அந்த வீடியோவில் வந்து விழுந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்கும் இல்லையா, அதான் ரெக்கார்டு பட்டன். டேப் பண்ணிங்க அப்படின்னா 3 செகண்ட் டைமர் ஓடிட்டு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? அப்படியே நீங்கள் என்ன பேசணுமோ பேசிவிட்டு கீழே இருக்க அந்த ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிரும். இப்போ நான் லைவாக பண்ண முடியாது, ஏன்னா நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால மைக் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் இந்த ரெட் பட்டனை கொடுத்தேன் அப்படின்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு அந்த ஆடியோ ஆப்ஷன் வேலை செய்யலை, பட் உங்களுக்கு வேலை செய்யும். ரெக்கார்டு கொடுப்பீங்க, இந்த ஸ்க்ரீன் வரும், அந்த கீழே இருக்க ரெட்டை கொடுத்தீங்க அப்படின்னா 3 செகண்ட் டைமர் ஓடும். டைமர் 0 வந்தோடனே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன பேசணுமோ பேசிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ அந்த ஸ்க்ரீனில் வந்து விழுந்துடும். பிடிக்கல அப்படின்னா அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவில் எந்த இடத்துல வேணால் நீங்கள் ஆடியோ போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பார் வந்து ஒரு லைன் இருக்கும், மேலேருந்து கீழே ஒயிட் பார். அந்த டைம் லைனில் கீழே வீடியோவை ட்ராக் பண்ணி எந்த டைமில் வேணுமோ அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு, சரியா, ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆடியோ அந்த இடத்துல வந்து விழுந்துடும். சரியா? அதை நீங்கள் மூவ் பண்ணுறதுனாலும் மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் ஆடியோவை நீங்கள் ஒரு வீடியோவில் போடணும். ஸோ இது எடிட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலராக ஒரு இடத்துல மட்டும் ஆடியோ தப்பாக பேசிட்டேன், அதை நான் வந்து சரி பண்ணணும்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 5 செகண்ட் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆடியோ ஃபைல் இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த 5 செகண்ட் வந்து டைம் லைனில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணலாம், ட்ராக் பண்ணி 5 செகண்டில் வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்திருக்க கிளிப்பு சிங்கிள் கிளிப்பு ஸ்ப்ளிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 5 செகண்ட் மட்டும் தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிளிப் ஆயிரும். ஃபஸ்ட்டு 5 செகண்ட் வந்து தனி கிளிப்பாக வந்துடுச்சு, அடுத்து பேலன்ஸ் இருக்க டைமில் செகண்ட் கிளிப்பாக வந்துடுச்சு. ஸோ அந்த 5 செகண்டில் தான் நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பை செலக்ட் பண்ணி வால்யூமை 0 பண்ணிவிட்டு, ஸோ ஆல்ரெடி 0ல் தான் இருக்குது, நீங்கள் 0 பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆடியோ போயிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் ரெக்கார்டை கொடுத்து என்ன இந்த இடத்துல மாற்றணுமோ அந்த வாய்ஸை பேசிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் இந்த இடத்துல ஸ்க்ரீனில் இங்கே விழுந்துடும் உங்களுக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு மேலே எக்ஸ்போர்ட் கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓன் வாய்ஸை நீங்கள் இன்சார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.